ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சனால எல்லாருமே மோஸ்ட்லி வெஜ்ஜு தான் சாப்பிடுவோம். அது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாம்பார் சாதம். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடிய அந்த சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் 3/4 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன், துவரம் பருப்பு. அது ரெண்டத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10-20 நிமிஷம் ஊற விட்டுறலாம். அதுக்கு இடையில நம்ம காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். நான் குக்கரில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு தக்காளி, உங்கள்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ எல்லா காயும் சேர்த்துக்கோங்க. நான் கேரட், அவரைக்காய், கத்திரிக்காய் தான் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கோங்க. அது கூடவே 4 பல் பூண்டு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த சாம்பார் சாதம் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போ சாப்பிட்டீங்க, இல்லை நம்ம வீடியோ பார்த்தா நீங்கள் ட்ரை பண்ணியே பார்க்க போகிறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சாம்பார் சாதத்துக்குன்னு ஒரு கதையே இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு திருப்பதிக்கு போய் ஏழுமலையான பார்க்குறப்ப தான் நான் ஃபஸ்ட்டு இந்த சாம்பார் சாதம் ரெசிபியை டேஸ்ட் பண்ணேன். அப்போலேருந்து டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருச்சு. அதுலேருந்து அடிக்கடி எங்கள் அம்மா செஞ்சு தருவாங்க. அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 1 டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் பருப்பு எடுத்துருக்கோமா, அதுக்கு நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக புளி கூட சேர்த்துக்கோங்க. எனக்கு புளி சேர்த்தா அந்த ஃப்ளேவர் சாம்பார் சாதத்தில் பிடிக்க மாட்டேங்குதுங்கிறாங்க. நான் புளி ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த தண்ணி சேர்க்கும் போதே புளியும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் சாம்பார் தூள் சேர்த்துட்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரில் மூடி விசில் வச்சிடலாம். ஒரு 3-4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான சாம்பார் சாதம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் செய்யலாம், இல்லை வீட்டில் இந்த மாதிரி விரதம் டயத்தில் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப அதிகமான காரமும் இருக்காது, ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் தெரியாது உங்களுக்கு. குட்டீஸ்லேருந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாம்பார் சாதம் ரெசிபி தான். இப்போ விசில்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இந்தளவுக்கு நல்லா குலைவாக நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்யிலே தாளிக்கிறதுனாலும் தாளிச்சிக்கலாம். நான் கொஞ்சம் ஆயில் நெய் கலந்து தாளிச்சிருக்கேன். அது கூடவே கடுகு, உளுந்த பருப்பு, அப்புறம் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு 2 பல் தட்டி சேர்த்துக்கோங்க. அது கூடவே சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் மல்லி இலை, காஞ்ச மிளகாய், அது எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பார் சாதத்தில் சேர்த்துடலாம். உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கோயிலில் திருப்பதிக்கு போயிருந்தப்போ தான் நாங்கள் இது ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த பிரசாதத்தில் தான் இது கொடுத்தாங்க. சுட சுட அப்படியே டேஸ்ட் இன்ன வரைக்குமே எனக்கு நாவில் இருக்குது. அந்தளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது போலவே நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸ் கூட உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கும் சரி, உங்கள் வீட்டில் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கும் சரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைடிஷ்ங்கிறது அவ்வளோ முக்கியம் கிடையாது, ஆனால் அப்பளம் தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். விரும்பி சமைக்கலாம், விருப்பப்பட்டு சாப்பிட்லாம். இது போல் சாம்பார் சாதம் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறையா ரெசிபி பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.